ஹே காய்ஸ், லாஸ்ட் டைம் ப்ளம் கேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் மிச்சம் இருந்துச்சு. அதனால சரி ஒரு தேங்காய் பன் பண்ணலான்னு பண்ணேன். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட், ஒரு ஸ்பூன் சுகர், அது கூட வார்ம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் பண்ணிடலாம். நல்லா பொங்கி வந்துடும். வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் மைதா, அது கூட தேவையான அளவு சுகர் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்டையும் போட்டு எவ்வளோ தூரம் பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அது டபுள் சைஸ் ஆகணும். இப்போ அதில் ஸ்டஃபிங்க்கு தேங்காவை துருவி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பவுடர்ட் சுகர், அது கூட நான் முந்திரி, திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி, செரி எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே ஒரு சைஸ் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொன்றும் அதே சைஸில் வச்சுட்டு எட்ஜ் எல்லாமே நல்லா அமுத்தி விட்டுருங்க. வச்சதுக்கப்புறமா OTG 175 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே டெம்பரேச்சரில் ஒரு 30 மினிட்ஸ் முடிச்சு எடுத்துட்டு மேலே கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பன் ரெடி.